உன்னை பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள தர்பூஷணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூஷணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரமாகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடத்தி விட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே. வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி த ஆர்பிட்டலிமல் ஜாலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். In each summers her watermelon. Sell Sylvia translating. Ini file in Sufrings completion line formatting. அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வேடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை, எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ, நல்லது. இதை திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நன்றி சக்சிக்கன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. முறை நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால் இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டுலஸ். குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா? தயவு செய்து. இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே விடா, எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன? அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட். ஆமாம். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர். என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட். நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பரவாயில்லை. எனக்கு சாத பண்றது. வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா?
நான் தவிர இழக்காதே. ஓ, இது நன்றா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பேயாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே, நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். எனக்கு வாசவி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர். எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக. நீ அதை எரிகிறாய். அந்த ஓ, அதை வலிக்கிறது. விரும்பா நேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். ஹூம், நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள். இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது. நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம். ஆஷ்லி, கீராவை சந்தி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எனக்கே. ஆம், கீரா ஒரு ஜாம்பி என்று குறிப்பிட மறந்துவிட்டேன். என் பொன்னானவளே. கீரா ஒரு விருந்தினர். நாங்கள் எங்கள் விருந்தினர்களை சாப்பிட மாட்டோம். கிரா காமெடி. கிரா போலியான கடியை வரைய விரும்புகிறார். கிரா பிறகு ஜாம்பி வைரஸை வரைய விரும்புகிறார். சரி கீரா, கவனமாயிரு ஆஷ்லி. பாருங்கள், அவள் என்னை கடித்தாள். இப்போது நான் ஒரு ஜாம்பியாக மாறுவேன். கிரா கிண்டல். மிகவும் மகிழ்ச்சி அடை. அஸ்லி, ஓய்வெடு. உனக்கு ஒரு வேகன் ஜாம்பி வேண்டும். அது வெறும் சிலந்தி வலைகளையும் பாஸ்தாவையும் தான் சாப்பிடும். தெய்வத்திற்கு நன்றி. வணக்கம். விசித்திரமான மற்றும் பயமுறுத்தும் விஷயம். கிரா ஆஷ்லியை தூங்க தயாராக்குகிறாள். நன்றி கீரா. ஆனால் நான் சரி. அவள் முழு இரவும் சுற்றித் திரியவில்லை என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே அவளால் சோர்வாகிவிட்டேன். இது என் ஓய்வு நேரம். நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். இது என்ன? இது ஐயோ, அது மண்தானா? பெண், இந்த மிருகம் என்ன செய்தது பாரு.
கிரா கிரா ஆஷ்லிக்கு இனிய இரவு வாழ்த்துக்கள். கெரா ஜாம்பி. ஆனால் கீரா பெண். பெண்கள் எப்போதும் அழகான்னு கேட்கிறாங்க. மனிதன் பெண். கீராவுக்கு அவள் அழகான்னு சொல்லுங்கள். ஆஹா, சரி என நினைக்கிறேன். ஓ, தாழ்ந்த சுயமரியாதை. மன்னிக்கவும் செல்லமே, நாம் இதை சரி செய்வோம். உன்னை ஒரு முன்னணி மாடலா மாத்துவேன். இத முயற்சிப்ப. இந்த காலணிகள் எதை பத்தி உன்னை பேசுறது? அழகா காட்டுன, புரியுதா? கிரா இப்போது அழகாக இருக்கிறார், கிம் கார்டாஷியனை போல. சரி, கிம் இதை கேட்கவில்லை என்பதில் நன்றாக இருக்கிறது. எனினும் இது அவ்வளவு மோசமாக இல்ல. வேறு ஏதாவது முயற்சிப்போம். ஆஹா, இல்ல, கொஞ்சம் மேக்கப் போடு. அது உதவியாக இருக்கும். கிரா எப்படி மேக்கப் போடுவது என்று தெரியாது. ஆனால் கிரா ஒரு பத்திரிகையில் பெண்கள் மேக்கப் பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தாள். கிரா அவர்களைப் போல இருக்க முயற்சிக்கிறாள். அப்போ கிரா ஜாம்பி இளவரசருக்காக அழகாக இருப்பாள். இப்போது கீரா இறந்தவர்களின் ராணியாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாய்? நான் இறந்துட்டேன். நீ கீரா. ஆஷ்லி, உனக்கு என்ன வேண்டும்? போ. ஆஷ்லி, நீ இறந்துட்டியா? இல்ல, முட்டாள், இது ஒரு கிண்டல். எவ்வளவு வருத்தம். நான் உன்னை இறந்து விட்டதாக எதிர்பார்த்தேன். அப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கீரா பலமாக தும்முகிறாள். கீரா நோய்வாய்ப்பட்டால் பெண் பார்க்க கூடாது. இல்லையெனில் கீரா ஒருபோதும் தொப்பி அணியாமல் நோய்வாய்ப்பட்டதால் பெண் கோபப்படுவான். கீரா நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் புத்திசாலியாக இருக்கிறாள். இது என்ன கீரா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உனக்கு முன்பே சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். உன் சளியை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி வை. கடவுளே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? கீரா, மதிய உணவு சாப்பிட விரும்புகிறாயா? பெண்ணுக்கு சுவையாக சமைக்க விரும்புகிறேன். சரி, எனக்கு பசிக்கிறது. சில முட்டைகள் மற்றும் பேக்கன் சாப்பிடலாம். முட்டைகள் நல்லவை. கீரா மகிழ்ச்சியுடன் சமைக்கிறார். அப்படித்தான் பெண். கீராவுக்கு இணையத்தை எப்படி பயன்படுத்துவது மற்றும் எங்கள் சேனல் போன்ற அற்புதமான யூடியூப் சேனல்களை காட்டுவதற்கு முன்பு இருமுறை யோசிக்க வேண்டும். நீ வெளியே இருந்தபோது கீரா அந்த சேனலில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டாள். அவள் கிண்டல் செய்யும் கலையையும் கற்றுக்கொண்டாள். எனவே சந்தேகமில்லை, அவள் இனி சாதாரண ஜாம்பி அல்ல. முட்டைகள் வருகிறன. மனிதர் பெண். மற்றும் பேக்கனையும் மறக்காதே கீரா. மூளையை விட சிறந்த பேக்கன் இல்லை. மூளைகள் தான். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு கீரா என்ன யோசித்திருக்கிறாள்? அடுத்த முறை கீராவுக்கு எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று காட்டும் போது முதலில் உன் மூளை பயன்படுத்தலாம். கிரா சுவையாக சமைக்கிறாள். முட்டைகள் மற்றும் இறைச்சி ருசிக்க மனிதன் பெண். எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். மிகுந்த திருப்தியின் அறிகுறி. நல்லா. ஆஷ்லி இன்னைக்கு வருவாரு. சரி, எப்பவும் போல அவங்க ஒரு புதிய திகில் திரைப்படத்தை பார்ப்பாங்க. பொப்புக்காரன் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தந்திரமான ஜாம்பி வீட்டில் இல்லை என்றால் கீரா அந்த சுறுசுறுப்பான ஜாம்பி சில கிண்டல்களை செய்ய வாய்ப்பை இழக்க மாட்டாள். கையை நன்றாக மக்காச்சோளத்தில் புதைத்துவிட்டு உங்கள் விருந்தினர் அந்த அச்சமூட்டும் அதிர்ச்சியை கண்டுபிடிக்க காத்திருங்கள். வாவ், நாங்கள் ஒரு நகைச்சுவை அல்லது ஏதாவது பார்க்கலாமா? பிரச்சனை இல்ல மனித ஆஷ்லி. நிறைய உணவு உன்கிட்ட வருகிறது. இங்கே நண்பா, கீரா நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாள். ஓ, நன்றி கீரா, நீ எல்லா காலத்திலும் சிறந்த ஜாம்பி. ஆம், மனிதர் ஆஷ்லி. கீரா ஜோக்குகள் செய்வதிலும் சிறந்தவள். சரி கீரா, உனக்கு கிண்டல்கள் பிடிக்குமா? உனக்கு நான் கிண்டல்கள் கொடுப்பேன். நாம் ஒரு கிண்டல் செய்வோம். மனிதன் எதிராக ஜாம்பி கிண்டல் சவால். பலவானவன் வெல்லட்டும்.
அனைத்து பெண்களும் சிலந்திகளை பயப்படுகிறார்கள் மற்றும் ஜாம்பிகளும் விதிவிலக்கல்லன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். கடவுளே, கீரா, உன் தோளில் ஒரு சிலந்தி இருக்கிறது. இல்ல மனிதர் ஆஷ்லி, அது ஒரு சிலந்தி அல்ல. ஆனால் இது ஒரு சிலந்தி. மனிதர்களுடன் வாழ்வது கீராவுக்கு நிறைய கற்றுத் தந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. நிச்சயமாக. உதாரணமாக, பற்பசை எப்போதும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை அவளுக்கு தெரியாது. இரத்த பற்பசையால் பற்களை துலக்குவது மிகவும் திருப்திகரமாக இருக்கிறதே என்பது தெளிவாக தெரியவில்லையா? உனக்கு சுவையான மூளைகள் இருப்பது போல உணர்கிறாய். ஆம், மனிதர்கள் மற்றும் ஜாம்பிகள் மிகவும் வேறுபட்டவர்கள். மனிதர்கள் புதுமையான மின்ட் பல் தூரிகையை விரும்புகிறார்கள், ஆனால் ஜாம்பிகள் இரத்தத்தை விரும்புகிறார்கள். சுவை பற்றி ஒப்புக்கொள்ள முடியாது, ஆனால் நிறம் பற்றி ஒப்புக்கொள்ள முடியுமா? நான் உண்மையில் இந்த பைத்தியம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நம்புகிறேன். எனவே நான் அமைதியாக பற்களை துலக்க முடியும். இது என்ன, இரத்தமா? ஓ கீரா, இந்த பீதியூட்டும் ஜாம்பி அதிர்ச்சிகள் ஒரு காஃபி கோப்பையை விட சிறந்ததாக உங்களை எழுப்புகின்றன. அஷ்லி உண்மையில் கீராவுடன் கிண்டல் செய்ய விரும்பினால் சரி, அவள் தன் மூளை பயன்படுத்த வேண்டும், புரிகிறதா? அதாவது உண்மையான மூளை அல்லது குறைந்தபட்சம் உண்மையான மூளை போலவே இருக்கும் ஏதாவது, அழகாகவும் சுவையாகவும். சரியானது. ஹோலா மனிதா ஆஷ்லி, என்ன நீயும் ஜாம்பிதானா? ஆஷ்லி, மூளையை சாப்பிடுவது நல்லது, அது உன்னை மேலும் வலிமையாக்கும். நீங்கள் சரி கீரா, ஆனால் இது ப்ரோக்கோலி. இது உங்கள் மூளைக்கு உண்மையில் நல்லது. கெட்ட ப்ரோக்கோலி. உனக்கு பிடித்தபடி எனக்கு அதிகம். என்ன நடக்கிறது என்னுடன்? நான் ஒரு ஜாம்பியாக மாறுகிறேனா? ஆனால் ஒரு விசித்திரமான வகை ஜாம்பி போல. எனக்கு மூளைகள் வேண்டும் என்று நினைக்கவில்லை, எனக்கு புழுக்கள் வேண்டும். ஹலோ கீரா, நான் இப்போது உங்களுள் ஒருவன். ஓ, ஒரு ஜாம்பி. காத்திரு. ஏன் கீரா ஜாம்பியை பயப்படுகிறாள்? கீராவும் ஜாம்பிதான், ஆனால் மனிதன் பெண் விசித்திரமான ஜாம்பி. ஏன் பெண் மூளை சாப்பிடவில்லை? ஏன் பெண் புழுக்களை சாப்பிடுகிறான்? எளிமையாகவே, ஏனெனில் அவை மிகவும் சுவையானவை. பழைய அருவருப்பான மூளைகளுக்கு மாறாக நிச்சயமாக சிறந்தவை. இதோ நீங்களும் சுவைத்து பாருங்கள். பேய் மனிதர்களுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அவர்களுடன் கிண்டல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது வேடிக்கையாக இருக்கும். உன் புத்திசாலித்தனமான நகைச்சுவையை உயிரற்றவர்களின் கூட்டத்தால் கூட அடக்க முடியாது. நான் செய்யட்டுமா நாட்ஸ்? என்ன செய்கிறாய்? ஹோ, என்னை நம்புங்கள், இது அசல் கேஸ்களுக்கு சமமாகவே இருக்கும். இப்போது கொஞ்சம் அதிர்ச்சியூட்டும் ஒன்றுக்கு தயாராகுங்கள். பிடித்தேன். என்ன நடக்கிறது? ஜெஸ், இன்றைக்கு உன் முடிய ஸ்டைல் செய்ய முடிவு செய்தது போல தெரிகிறது. ஜோ, நல்லா இருக்கிறது. ஜெஸ், நீயே காத்திரு. ஒரு நாள் நீ கெட்ட உடனே எழுந்திருப்பாய். எங்கள் அடுத்த கிண்டலுக்கு மைக் தற்காலிகமாக ஒரு கலைஞராக மாறப்போகிறார். பொபியாங்கள் ஆரோக்கியமானவை அல்ல. வாசோஸ்தோய்க்கு சில எக்ஸ்போஷர் திரவி கொடுக்க முடிவு செய்தேன். காலை வணக்கம் நோயாளி, இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். சிகிச்சைக்கு எதிர்ப்பு இல்லையா? கவலைப்படாத சோயி, டாக்டர் மைக் உன்னை விரைவில் குணப்படுத்துவார். இன்னைக்கு எனக்கும் நத்தலிக்கும் ஆண்டு விழா என தெரியுது. நான் அவளுக்கு சில மலர்கள் கொடுக்க நினைத்தேன், ஆனால் அதுக்கு பதிலாக அவற்றின் படத்தை எடுத்தால் போதுமானது என நினைத்தேன். நல்லா வந்திருக்கு. அவன் நினைத்தான், இப்படிதான் அவன் எனக்கு மலர்கள் அனுப்புகிறானா? மிகவும் புத்திசாலித்தனம். போர் தொடங்கியது. பெண், எனக்கு பசிக்குது. செல்லமே, பூக்களுக்கு மிகவும் நன்றி. அவை அழகாக இருக்கின்றன. உனக்கு பசிக்கிறதா என்று நம்புகிறேன். நமது ஆண்டு விழா இரவு உணவை வழங்குகிறேன். உன் பிடித்த சூப், மேலும் உனக்கு காய்கறிகள் மிகவும் பிடிக்கும் என்பதை நான் அறிவேன். பிரெஞ்ச் ஃப்ரைஸ்.
ருசிக்கவும் அன்பே. பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறதை நீ விரும்புவாய் என்று எனக்கு தெரியும். Het is hard was afsluitings meer shady water for you. சோயி முழு நாளும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது என நினைக்கிறேன். நம்முடைய தூங்கும் அழகைக்கு கொஞ்சம் மிளகு தூள். ஆஹா, நீ தூங்க முயற்சிக்கும் போது ஏதாவது உன்னை தொந்தரவு செய்கிறதா? சோயி, உன் முகத்தில் ஏறி நடக்கிறதா? ஆம், அதை அடிக்கிறாயா பெண்ணே? காலை வணக்கம், தூங்கி கிடக்கும் அழகே. ஹே பெண், கிண்டலர்கள் நிறைந்த வீடு தூங்குவதற்கு சிறந்த இடம் அல்ல. குறிப்பாக அவர்களில் ஒருவர் ஏற்கனவே உலா வரும்போது. ஆம், இது நிச்சயமாக உங்களின் நிறத் தொகுப்பு. காத்திருங்கள், நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை. அப்படிதான், நல்ல பையனா இருந்து கொஞ்சம் பொறுமையா இரு. இவன் நேரம் எடுத்துக்க மாட்டேன். நான் என்ட்ரியாஸ் இவ்வளவு நேரம் எதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நாள் எனக்கு பிடிக்க. ஆனால் முதலில் இன்ஸ்டாகிராம். ஒரு நிமிஷம். ஆஷ்லி, நீ என்ன செய்தாய்? இதை எப்படி அகற்றுவது? இதுக்காக உன்னை பிடிப்பேன். குளிர் பிடிச்சு விட்டதா? தும்மும் போது உங்க வாயை மறக்காம மூடுங்க. மற்றவங்களுக்கு உங்க சளி படாம இருக்க விரும்புறீங்களா? நிச்சயமா விரும்புறீங்க. நான் தூசியை துடைக்க போறேன். அதுவே உங்களை தும்ம வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். கேளுங்கள், நீங்கள் உடல் நலக்குறைவாக இருப்பதற்கு மன்னிக்கவும். ஆனால் தயவு செய்து வேறு திசையில சும்மா முடியுமா? மன்னிக்கவும் ஜெஸ். உதவ முயற்சித்ததற்கு மிகவும் நன்றி. அதுதான், இங்கிருந்து போய்விடு. நீ சின்ன மூக்கழிவு பிசாசு. எனக்கு சலிப்பு. ஜெஸ்ஸோட நேரம் கழிக்க விரும்புறாளான்னு பாக்குறேன். சிறிய கலை மற்றும் கைவினை அமர்வில் பங்கேற்க அவளை தயாரான்னு பார்க்கலாம். நம்முடைய ஷவர் நீ ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குதா அப்படின்னு எனக்கே சந்தேகம். அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு எனக்கு தெரியும். சோயி, குளியலறை தேவை. ஒரு நிமிடம். அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, நீ விரைவில் தெரிந்து கொள்வாய். இது மிகவும் வேடிக்கையாகி வருகிறது. நான் இங்கே தூங்கி விடுகிறேன். சோயி. Hey, I was harem brain pola. Just husikum diction of Jen's numbering. First of all, just I will. So the president is not saying. Sorry. Sure, into your churro, brave for cereal in a submarine. கற்பனைதானா அல்லது ஷவரிலிருந்து நச்சு கழிவு வெளியேறுகிறதா? நச்சு கழிவு பற்றி உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நீ செம்ம பச்சையாக இருக்கிறாய் ஜெஸ். சுவரில் உள்ள கண்ணாடி. நிச்சயமாக நீங்க தான் எல்லாவற்றிலும் அழகானவர். இப்பொழுது உங்க அழகான கண்களை மூடுங்கள். எதையும் பார்க்காதீங்கள். செறிவு விளையாட்டு விளையாடுவோம். சரியா? நீங்க தான் பெண். இதற்காக நான் உன்னை நிச்சயமாக பிடிக்கப் போகிறேன். உங்களோட காதலரிடமிருந்து ரொம்ப தேவைப்படுற கவனத்தை பெற விரும்புறீங்களா? சரி, அவரை பொறாமைப்படுத்த முயற்சிக்கலாம். ஏழை மைக், உங்களோட காதலியை வேறு ஒருவரின் கையில் காண்பது போன்றது எதுவும் இல்லை. மன்னிக்கவும் நண்பர்களே, என்னை கவனிக்காதீர்கள். பேபி, அமைதியாக இரு. நான் என் புதிய கால் மேல் தலையணைகளுடன் கொஞ்சம் அணைத்துக் கொள்கிறேன். நீயே ஒரு சிறிய கவன ஈர்ப்பவள். உனக்கு அந்த கவனத்தை கொடுக்க ஒரு வழி கண்டுபிடிப்பேன். நீ இப்போது சாப்பிடிக் கொண்டிருந்தால் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள். இதற்கு உள்ளடக்கம் மனம் பலவீனமானவர்களுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை. எங்கள் மிகவும் அருவருப்பான கிண்டல்களில் ஒன்றுக்கு தயார்தானே? வாங்க போகலாம். ஓப்ஸ், யாரோ கழிவறையை கழுவ மறந்து விட்டார்கள். நிறைய ஐயோ,
எனக்கு வாந்தி வரப்போகுது. ஆம், இது உங்க நாளை தொடங்க ஒரு மோசமான வழி. நதாலி, பயப்படாதே, இது வெறும் ஒரு டேட் தான். பசங்க கூட மனிதர்களே, அவர்கள் நம்மை போலவே தான். அதுதான் நீ தவறாக நினைக்கிறாய். ஜெஸ், முதல் தேதியில நீ சரியாக இருக்க வேண்டும். ஆமாம், சரி, நீ உன் வழியில செல் பெண்ணே. மீண்டும் இதே. ஏன் இது எப்போதும் மிக மோசமான நேரங்களில் நடக்கிறது? என்ன ஆச்சு? நாட் உன் அலர்ஜி தாக்குதல்களில் இன்னொன்றுதானா? ஆம், விரைவில் அது போய்விடும் என நம்புகிறேன். நம்முடைய அலர்ஜி பாதிக்கப்பட்ட சுருட்டு முடி கொண்ட பெண்ணுக்கு என்ன உதவுமோ என எனக்கு தெரியும். அலர்ஜி பாதிக்கப்பட்டவர்களுக்கு திஸ்யூ அவசியம், ஆனால் கண் நிழல் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மூக்க நல்லா துடைக்கலாம். சரி நாட், அந்த கிருமிகளை எல்லாம் வெளியேற்றுங்க. நன்றி ஜெஸ், நான் ஏற்கனவே நன்றாக உணர்கிறேன். நீயும் மிகவும் நன்றாக இருக்கிறாய். ஜெஸ், நீ ஓடிவிடு பெண்ணே. நினைவிருக்கிறதா ஆஷ்லி என் நகங்களை வண்ணமிட்டது? செல்லமே, என் கண்முக மூடியை எடுத்து தருவாயா? கண்டிப்பாக செல்லமே, அதை உனக்காக எடுத்து வருகிறேன். அதுக்கு சிறிது வண்ணம் சேர்த்த பிறகு என் இளஞ்சிவப்பு நகங்கள் மற்றும் உன் சாம்பல் கண்ணிழல் சேர்ந்து அழகாக இருக்கும். இதோ செல்லமே, இனிய இரவு மற்றும் இனிய கனவுகள். என்ன ஒரு அருமையான இரவு ஓய்வு. என் கண் பைகள் எல்லாம் மறைந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, என் இனிய குண்டு கரடி தன் தூக்கத்திலிருந்து இறுதியாக மெழுகுவர்த்திகள், ரோஜா இதழ்கள், சிறிது குமிழ். இது என் சாதாரண மாலை. சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கிறேன். ஆஹா, பொறாமை கொண்ட பின்தொடர்பவர்களின் வாசனை வருகிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது ஜெஸ்? அதுதான் நீ உண்மையில் செய்கிறாய். குளிக்கும் நேரம், மண்முக மூடிகள் மற்றும் நீண்ட காலமாக செய்யாத ஷேவ். இப்போது அதுதான் உன் பின்தொடர்பவர்கள் உண்மையில் தொடர்பு கொள்ளக்கூடியது. அந்த ரேசரை வேலை செய்ய விடு பெண்ணே. தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது நீங்கள் கனவு காணும் பெரிய பின்தொடர்புகளுக்கு குறைவானது அல்ல. ஆக நமது இன்ஸ்டாகிராம் பக்கங்களின் பின்னால் உண்மையில் என்ன நடக்கிறது? நாங்கள் உண்மையில் இருப்பதை விட சிறிதளவு சிறப்பாக தோன்ற வேண்டும் என்ற ஆசை. சரி, ஒருவேளை அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அதனால்தான் தொழில்முறை வலைப்பதிவாளர்கள் அந்த சரியான படத்தை பெற முழு தந்திரங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யுக்திகளை வச்சிருக்காங்க. உண்மையில் ஐஸ்பார்ம் சொல்யூஷன் அவர்களின் வாழ்க்கை, மன்ஸ் உலகில் அவர்கள் காட்டும் வாழ்க்கை ஆகியவற்றுக்கு இடையில் சில ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் மனசாட்சி உள்ளது. மேலும் அந்த சமநிலையை சரியாக பெறுவது உங்கள் தொலைபேசியில் கேமரா பொத்தானை அழுத்துவதை விட மிகவும் கடினமானது என்று தெரிய வருகிறது. டெக் ஃபிளைட் விமானத்தின் ஜன்னலின் வழியாக ஒரு விரைவான படம். உங்கள் பின்தொடர்பவர்கள் அறியும்படி நீங்கள் வானில் உயரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் விரைவில் பறக்காதவர்களுக்கு ஒரு குறிப்பை இங்கே கொடுக்கிறோம். ஒரு விமானத்தின் இறக்கை புகைப்படத்தை அச்சிட்டு கழிப்பறை இருக்கையுடன் ஒரு படம் எடுத்து அனைவரின் பொறாமையின் பொருளாக தயாராகுங்கள். அந்த முடி மகிழ்ச்சியான ஜோடிகளை அவர்களின் இனிமையான காதல் அன்புகளோட பாருங்கள். அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? கவலைப்படாதே நத்தாலி, உன்னிடம் ஏற்கனவே தேவையான எல்லாம் இருக்கிறது. நீ இன்னும் அதை அறியவில்லை. ஆஹா, இது மிகவும் சிறந்தது. எரியும் கண்கள் மற்றும் உன் பக்கத்தில் ஒரு மர்மமான அந்நியன். நன்கு, அந்த அந்நியன் உண்மையில் உன் நெருங்கிய நண்பர் என்பதை யாரும் அறிய தேவையில்லை. சிறந்த புகைப்படங்கள் அனைத்தும் மனநிலை மற்றும் மர்மம் பற்றியது. நீங்க சொல்லாட்டாம அவள்கிட்ட ஒருபோதும் சொல்ல மாட்டான். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டதுக்காக தான் இருக்கிறாங்கல்ல. வாவ், நட்டலியை பாருங்கள். அந்த ஆண் யார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மிகவும் கவர்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஈர்க்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. நட்டலிக்கு அவள் உண்மையை சற்று மாற்றுவதில் வல்லவர் என்பதை அறியாத சந்தாதாரர்களிடமிருந்து இவை போன்ற கருத்துக்கள் வரும்.
இந்த முறை அவளுக்கு எத்தனை லைக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. அவளோட சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் அவளா இருக்க விரும்புவாங்க அப்படின்னு தெரியல. நீ உன்னாக இரு பொண்ணு. லாஸ்கினி and crop top யா Little Wayne இவை நட்டின் இன்றைய புதிய ஹேஷ்டேக்குகள் போல் இருக்கிறது. அவள் அந்த கேமராவை நன்றாகவே பயன்படுத்துகிறாள். இப்போது நமது புகைப்பட அமர்வு முடிந்து விட்டதால் அவள் இறுதியாக சற்றே ஓய்வெடுத்து அந்த இறுக்கமான பேண்ட்ஸை அவிழ்த்து அவளாக இருக்கலாம். உண்மையில் அந்த 1 அல்லது 2 கண்ணாடி வைனை குடிக்கலாம். அல்லது ஒருவேளை 3வது 1 கண்ணாடி கூட. அதனால் என்ன? இப்போது அவளது பின்தொடர்பவர்கள் அவளை பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் என்பது அடிப்படையில் உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழும் ஒரு கதை. ஒளிபரப்பை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லையெனில் நீங்கள் மற்றும் உங்கள் பின்தொடர்பவர்கள் ஒரு துரதிருஷ்டவசமான அதிர்ச்சிக்கு உள்ளாகலாம். உங்க முடி உங்க வீடுக்கு சுவை சேர்க்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறிய குறிப்பாகும். நிஜமாகவே உங்க முடியை எதுவும் செய்யாமல் அற்புதமான கவனத்தை பெறலாம். எப்போதும் சிறந்த முடி கொண்ட நண்பரை அழைக்கவும். உங்களோட கைபேசி கொஞ்சம் நுணுக்கம். நீங்க பின்னால் அமர்ந்து சுலபமாக இருந்து அந்த லைக்குகள் வருவதை காணலாம். அவங்க அதுக்கு மயங்குவார்கள் என்று சொன்னேன். ஓ இல்லை, அது என் எதிரி. எடை அளவுகோல், நல்லதும் கெட்டதும் இடையே உள்ள அந்த பழமையான போராட்டம். நல்லது எப்போதும் வெல்லாது, ஏனெனில் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கவர்ச்சிக்கு அடிமையாக முடியும். வா ஜெஸ், உப்பு கண்ணீர் ஐஸ்கிரீமுடன் பொருந்தாது. அதிர்ஷ்டவசமாக இன்ஸ்டாகிராம் நமது சிறிய பலவீனங்கள் மற்றும் தவறுகளை மறைக்க சிறந்த இடம். இதோ இப்போது அது மிகவும் மிகவும் நல்லது. நான் கண்டிப்பாக நாளா என் உணவு கட்டுப்பாட்டை மீண்டும் தொடங்கி உடற்பயிற்சி செய்ய தொடங்குவேன். நாளை தொடங்குகிறேன். கண்டிப்பாக நாளை தொடங்குகிறேன். ஓ, ஐஸ்கிரீம் தவறானது ஆனால் சரியானது. ஆஹா, அமைப்பின் கலை இங்கே தவறினால் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்ற விரும்ப மாட்டீர்கள். மெருகூட்டிய குதிகாலணிகள் மையத்தில் உங்கள் முகத்தின் மீதமுள்ள பகுதி எப்படி இருக்கிறது என்று யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த அழகுகள் தங்களுக்கான நேரத்தை ஒளிரச் செய்ய வேண்டும். இப்போது அது முடிந்துவிட்டது. கொண்டாட நேரம். அனைத்து கடின உழைப்பிற்கு பிறகு நான் இதற்கு உரியவன். நல்லது மற்றும் மொறுமொறு. சில நேரங்களில் மனதை வெறுமையாக்குவது நல்லதாக இருக்கிறது. நல்ல இரவு. அனைவருக்கும் இனிமையாக உறங்குங்கள். என் இனிய பின்தொடர்பவர்களே, நம்முடைய பெண் நல்ல தூக்கத்தை பெறப்போகிறாள் போலிருக்கிறது. 1 நிமிடம். அவள் ஒரு பார்ட்டிக்கு செல்வது போலிருக்கிறது. வேடிக்கை பாரு ஜெஸ், நீ என்னை முற்றிலும் ஏமாற்றி இருக்கலாம். உங்கள் உடற்பயிற்சிகளை பதிவேற்றுவது நல்ல யோசனை என்று யார் முடிவு செய்தார்? வியர்வை, ஓடும் மேக்கப் அல்லது எதுவும் இல்லையா? தவறான உடல்நிலை, எவ்வளவு முயன்றாலும் சரியாக செய்ய முடியாத கடினமான நிலைகள். இவ்வளவு கடினாக வேலை செய்யும் போது எப்படி அழகா இருக்க முடியும்? நான் இதை செய்ய முடியும். இது என்னை கொன்றாலும் கூட நான் இதை செய்வேன். ஓ, அவள் இறுதியாக அதை செய்து விட்டாள் போல தெரிகிறது. 1 நிமிடம். அது ஜெசிகா இங்கே என்ன செய்கிறாள்? உங்கள் முழுமை தேடலில் உங்களுக்கு உதவ ஒரு நண்பரை பெறுவது புத்திசாலித்தனமான யோசனை. அவர்கள் உண்மையில் உங்களுக்கு உதவுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலை பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். பதிவுகள், அவற்றை நேசிக்கவோ வெறுக்கவோ செய்யுங்கள். அவை இங்கே தங்கி இருக்கின்றன. உங்கள் ஆரோக்கியமான குறைந்த கொழுப்பு விருப்பங்களுக்கு பிறகு நீங்கள் உண்மையில் என்ன சாப்பிட போகிறீர்கள் என்பதை யாரும் கண்டுபிடிக்காதீர்கள், அல்லது அவற்றை முழுமையாக தவிர்க்கவும். சாப்பிடுவது முக்கியம். உண்மையில் என்ன நடக்குது மற்றும் அதை எப்படி நீங்க பின்னர் செலுத்த போறீங்க அப்படிங்கிறது மற்றொரு நேரத்தின் கதை. உங்க ஹேஷ்டேக் ஆரோக்கியமான உணவை அனுபவிக்கிறீங்களா நதாலி?
நேட்டலிக்கு வரவிருக்கும் கிரீம் அல்லது ஐஸ்கிரீம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உணவை ஆறுதல் அளிக்கும் ஒரு வழியாக பயன்படுத்துகிறோம், பலமுறை மன உறுதியின்மையை மறைக்க. ஆனால் பின்னர் நாங்கள் தப்பாக உணர்ந்து நம்மை மீண்டும் வடிவமைக்க முயல்கிறோம். அந்த யோகா மேட்டை எடுத்து மீண்டும் உடற்பயிற்சி செய்ய தொடங்குகிறோம், ஆரோக்கியமான உணவு உண்ணுகிறோம் அல்லது அந்த எல்லாவற்றையும் செய்வதாக பதிவிடுகிறோம். சரி, குறைந்தபட்சம் உங்கள் பின்தொடர்பவர்கள் அதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். உன் மனசாட்சி எப்படி சமாளிக்கிறாய் என்பது உன் பொறுப்பு. ஹே, அந்த பிரிங்கிள்ஸ் கொடு, ஸ்நாக் ஹாக். Priyan's 5 for appreciate coverage. This season silencio இருக்கிறது மியூ ஃப்ரெஷ் சிப்ஸ். அடுத்ததாக நல்ல விளக்குகள், அழகான உள் அமைப்பு, உங்க முடி மற்றும் மேக்கப் சரியாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஓ ஜெஸ், என்ன பிரச்சனை? ஏதாவது குறைவாக இருக்கிறதா? கேளுங்க, அதுதான் ஒவ்வொரு வித்தியாசமானவர்கள், எல்லோருக்கும் வளைவுகள் கிடைக்கல. அந்த பார்வையை நான் அறிவேன். ஜெஸ் கண்டிப்பா ஏதோ செய்கிறான். அவை எங்கிருந்து வந்தது? நான் இப்படி பிறந்தேன். என் பீடை பாருங்கள். இது ஃப்ளூப்பர் அல்ல, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நானாவது அப்படி பெரியதாகவும் இல்லை. பெண் குயின்கள், குறைந்தது உங்களிடம் ஒன்று வசதி. எனக்கு ஒரு முழு கூட்டம் இருக்கிறது. அதே போது நான் எவ்வளவு ஆவணங்களை கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அங்கேதான் உண்மையான குவியல் இருக்கிறது. பார்ப்போம், முயற்சி செய்து விடுவோம். நான் தீப்பற்றி விடாதிருக்க நம்பிக்கை வைக்கிறேன். ஓ, அது இவ்வளவு மோசமாக இல்லை. அதை விட அதிகமாக காரமாக இருக்கும் என நான் நினைத்திருந்தேன். இது கலேபரம் தான். யாரும் காரமான மிளகாய் இவ்வளவு விரைவாக சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரி. எனக்கு அதை இப்போதுதான் உணரத் தொடங்குகிறேன். ஓ கேசி, நீ கோட் சைஸ்ல இருக்கிற. அவளுக்கு நான் எவ்வளவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணிட்டால் நீ நல்ல சின் ஜேபிஜி மற்றும் ஒரு பதிவினை உருவாக்கி கொள்ளலாம். 谢谢了，亚历克斯。谁真的帮了忙？哪里？现在轮到你了，大小。சரி, வேகம் என்னுள் வருமளவுக்கு நெருப்பை ஊட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளிருந்து வெளியே எரிய விரும்பவில்லை. தயவு செய்து பார்க்க கூட எவ்வளவு பாதிக்குது எனக்கு. ஏன் இஸ்தோல்க கள்ளார்கள் இருக்கிறார்கள்? நான் இவைகளை உண்ணுகிறேன், ஆனால் இவை போய்விட மாட்டார்கள். ஓ ஆம், அலெக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கேதானா? அப்படின்னா உங்க கள்ளா மீண்டும் எடுத்துக்கொண்டு உண்ணீங்க. உங்களது டர்ன். ஓ, இதுதான் எனக்கு பயமாக இருந்தது. உள் கொதிக்கிறது. என் தலைமேடு ஒரு காய்ச்சல் டின் மாதிரி புகை காண்டிருக்கிறது. ஏதோ எனக்கு மோசமாக உணர தூண்டுகிறது. நீங்கள் பசித்ததற்காக மன்னிக்கவும் ஷீராஸ். கீழே நான் எழுந்திருக்க சென்றேன். முழுவதும் எரிந்து விடப்பட்டது. என் சாலுடன் நான் சிறப்பாக சாளுகிறேன். உங்கள் உதவிக்காக மிகவும் நன்றி. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. அது திரவ மீசை. சரி அலெக்ஸ், இப்போது மிளகாய் நீயே சாப்பிட வேண்டும். நான் போனதே நல்லா இருக்கும் போல. அதை விரைவாக சரி, நிறுத்து. ஆனால் நீ அது என் தவறில்லை. ஐயோ இல்லை. அரே, நீங்க என்னை நிறுத்துங்க. நீங்க இந்த பத்திரிகை மிக பெரியதாக மதிக்கப்படுகிறது. எதிர்பாராத காத்திருப்பு, மின்சார அழைப்புக்கு உரிய நாளை பணி செய்யும் பெண்களுக்கான ஒரு பெருங்கனவு. என்ன நடக்கிறது? இப்போது நான் கீழே போகிறேன். நான் உடனடியாக எனது சார்ஜ் நிரப்ப வேண்டும். விண்வெளியை கைப்பற்றி பொருளாக்குவோம். நான் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. ஓ, அதற்கு தான் ஸ்பை கிளாஸ். ஆஹா, வாவ், ஆஹா, என்ன ஒரு அழகு. இப்படி விண்வெளியில் இருப்பேன் என்று யோசிக்கவே இல்லை. மனிதரே, எனக்கு நுடல்லா ஒரு ஜாடி இருந்தால் போதும். எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்பதை நான் கூட காணவில்லை. ஆனால் சாப்பிட தொடங்குவது மிக குறைவாக இருக்கும். பின்னர் நான் தொடங்கலாம். என் நுட்பம் மிக குறைவு சுவைமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதன் நாற்றம் அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க நேரம். நுட்டெல்லாவை சாப்பிடும் இது போல் புதுமையான வழி. இது சுத்தமாகும் இல்ல.
அப்படின்னா என்ன? முக்கியமாவது அவன் குழப்புறான், என்னை அடைகிறான். ஓ, துப்பாக்கி எனது முகத்தில் சிக்கியுள்ளது. தயவு செய்து இதை இங்கிருந்து எடுப்பதற்கு உதவுங்கள். ஓ, அது அருமை. இது மிகவும் நேர்த்தியான அனுபவமாக இருந்தது. இப்போது நான் சிக்கி போயிட்டேன். நம்ம போய் திரும்பும் போது சாமிங்கை கொல்லலாம். முறை நவுட்டல சாப்பிட அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். பாருங்கள், என்ன செய்கிறாய்? கைகளால் சாப்பிடுவது மோசமாகும் என்று உனக்கு எப்போதாவது சொல்லப்பட்டுள்ளது? குவளை நக்கி உட்கொண்டவனிடம் இருந்து வருகிறதா? என்னை பற்றாது. இது சுலபமாகவும் மிக சுவையாகவும் உனக்கு என்ன உள்ளது. பிரச்சனை? கேசியும் நானும் வெற்றி பாதையில் இருப்பதற்கு நீயே அது காரணம். சரி, சாக்லேட். நான் அதை காவி இருப்பதை விரும்புகிறேன். இருப்பினும் என்னை தடுத்து நிறுத்துவது யார்? அலெக்ஸ். அலெக்ஸ், நீ ஒரு உண்மையான சுலபி. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் டோனட் சாப்பிட போகிறேன். ஏன்களை எரியாதே. ருசியாக இருக்கிறது. நீங்கள் முறும் கடுமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில உங்களுடைய வச்சுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் சிறந்த சாக்லேட் சிப் மாணவர் மதிய உணவுகளை செய்தேன். மேலும் சொற்கள் நினைவில் வரவில்லை. இப்போது நீங்கள் ஒரு என்னிடம் கையால் உணவு சாப்பிடுவது அருவருப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று சொன்னதன் காரணத்தை புரிந்து மிகவும் கொண்டேன். ருசியானது. என்ன நடக்கிறது? நான் சாக்லேட்டாக ஆகிறேன். இல்லை, கேட்ஸி லைட் நூடல்லா முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் பொறுப்பையும் சாப்பிடலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் விரலை திருப்பி வையுங்கள். நான் அதை நக்க வேண்டுமா? ஓ மை காட், அலெக்ஸ், நிறுத்து. நான் இன்னும் அதே வயசில் தான் இருக்கிறேன். நன்றி க்ரூ. ஓ, நான் உண்மையிலே உதவ போறேன். பாரேன், ரிஹர் திட்டம் வந்தல இருக்கிறது. நீங்க சாக்லேட்டை எல்லாத்தையும் நக்கினா கேசி சீராகி விடுவார். ஐயோ, என் கடவுளே, நான் விழுந்துட்டேன். சான்சார்லோ, உதவுங்கள். ஆமாம், பள்ளிக்கு போவது அது ஒருக்கும் மேல் இருக்கும் போது போன்றது. இருந்துச்சு. அவற்றில் பல இருந்தன. பாருங்களா, நான் உண்மையான பொம்மைகளின் கோபுரத்தை உருவாக்கினேன். கேசி, நீ முதலில் விளையாடு. ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒளி வீசுகிறது. உண்மையாகவே பொத்தான்கள் வேலை செய்யாதது பற்றிய ஒன்றுள்ளது. விசித்திரம். ஓ, மிகவும் நன்றாக வாசிக்கிறது. ஆனால் இது உண்ணக்கூடியதா? முழுமையாக. இது கொழுவுக்கான பாவையாக இல்லை, இது சதை. ஓ, ஆஹா, அருமை. அரவ், இது எவ்வளவு சாப்பிட சுவையாக இருந்தது என உங்களுக்கு தோன்றவில்லை. லூனா, இதை பாரு. உங்களுக்கும் பேப்பெட் குறித்த நக்கல் இருக்கலாம். நம்புகிறேன். அவற்றின் மனம் அற்புதமாக இருக்கிறது. அவற்றின் சுவையும் அருமையாக இருக்கிறது. பாப்ஸ் வெவ்வேறு இருக்கும் போதும் நான் மகிழ்கிறேன். அவ்வாறு அவற்றின் சுவை மேலும் மேம்படும். ருசியாக உள்ளது. ஓ மை காட், நான் முடியவில்லை. பாரு, இனிப்பு உன் பாக்கியம் என்று எடுத்துக்கொள். ஆஹா, ஆம், இறுதியாக இது விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் ஏதோ காரணத்துக்காக என் ஃபாபிட்ஸ் கடிக்க முடியவில்லை. எனக்கு தான் ஜாம் கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறேன். அதிகமாக கடிக்க வேண்டும். மிகச்சிறந்த அருமை. உதவுங்கள். விளையாட ஒன்றுதான் இருக்கிறது. நான் அந்த நல்ல பொருட்களை வச்சிருப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் உண்மையான பொம்மல்களுடன் ஆடுவது எனக்கு பரவாயில்லை. அது ஆடுவது மிகவும் அமைதியான செயலாக இருக்கு. இது ஒரு கஃபேவில் உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெக்கி டபுள் சீஸ் பர்கரை பெற்றார், ஆனால் ப்ராட் பெரிய வெற்றியாளராக உள்ளார். எத்தனை பெட்டிகள் உள்ளன என்று நீங்களே எண்ண முடியுமா? ஏய், உன் முகத்தை சுளிக்காதே. மேகி சாதாரண பர்கர் எதுவும் இல்லாததை விட நல்லது. ஓ, ஆனாலும் அவள் மிகவும் கவலைப்பட்டு அவளது பசியை இழந்து விட்டாள். எப்படி அப்படின்னு பேக்கி அறிவாள். பர்கரை தாக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாயில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பர்கர் இருக்கும்போது உலகில் எந்த கவலையும் இருக்க முடியாது.
வாவ், ஜப்பானிய உணவு. அவற்றை உங்களுக்கு என்ன தோணுகுது? யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது அட்டைகள் வந்து தீர்மானிக்கின்றன. பெக்கி ஒரு அடியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பிராடுக்கு மற்றும் ஒரு பெரிய 100 மேகிக்கு. பெக்கி அவளுக்கு ரொம்ப குறைவாவே இருக்கு. நீ ப்ராட் அவளோட மகிழ்ச்சியுடைய மாற்றிக்கொள்வான். அந்த ஆண் மீனை வெறுக்கிறான். ஓ இல்லை மேகி, அது உனக்கு பிடிக்கிறதா? அல்லது நீங்களும் கடல் உணவுகளை விரும்பாதவரா? பெக்கி அதை உங்களிடமிருந்து மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வாள். அது ருசியாக இருக்கிறது. மற்ற இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெக்கி அதை விரும்புவாள் என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. அதை பழைய கல்லூரி முயற்சியாக செய்தார். ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. ஐயோ, பெக்கி உதவ தயாராக இருக்கிறார். அப்படியே சரி மேகி, நீயே தொடங்கு. உனக்கு கடந்து செல்ல ஒரு மலை போன்ற அரிசி இருக்கிறது. நீங்க பசிக்கிறீங்க என்று நம்புறேன். இது ஒரு நல்ல யோசனை. ஆனா எந்த அளவிலான சாப்பாட்டு குச்சிகளும் உதவாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ, நம்ம பெண் வேலையை ஆரம்பிக்கிறா. ஒரு மின்னல் வேகத்துல பாதிய சாப்பிடுறா. என்ன இருக்குது? வாஃபிள்ஸ் எல்லோருக்கும் பிடிச்சது. வாவ், மீண்டும் மாகி அதிகமாக பெற்றிருக்கிறார். ஒரு முழு கோபுரம். ஆனால் பெக்கி தரைத்தளத்தை மட்டுமே பெற்றுள்ளார். ப்ராட் மற்றவங்க பற்றி யோசிக்கல. அவர் தனது பகுதியை முகத்தில் சிரிப்புடன் சாப்பிடுகிறார். மேகி, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடலாமா? உன்னிடம் நிறைய இருக்கிறது. அவை எங்கும் போகவில்லை. என்ன? இல்லை, அவள் பூமியில் கடைசி உணவாக சாப்பிடுவது போலவே தொடர்ந்து மென்று கொண்டிருக்கிறாள். இந்த முறை மூடியின் கீழ் மறைந்திருப்பது லசானியா. மேகி, உனக்கு எவ்வளவு கிடைச்சது? நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதானே? ஐயோ, பார்ப்போம். மேகிக்கு எல்லாவற்றிலும் சிறிய அளவு கிடைச்சது. அதனால் அவளுக்கு புகார் சொல்ல இடமில்லை. என்ன? ப்ராட் இடிச்சி ஆர்வத்தோட தாக்குறார். நீ சுவாசிக்க முடியல. பெக்கி மென்று விழுக்கிறார். அல்ல வேலை. ஆழமா சுவாசிங்க ட்ரெயினுங்களே. நீங்க முடிச்சுட்டீங்க. நல்லது. பெரிய தட்டில் பரிமாறப்பட்டதற்கு பெக்கி மகிழ்ச்சி அடைகிறாள். பெக்கி 9வது மேகத்துல இருக்கிறார். ஒன்றே கடினமான இடைவேளை. மேகி 10 என்பது சிறிய விஷயம் அல்ல. விராட், நீங்க ஏன் முகம் சுளிக்கிறீங்க? காத்திருங்கள், சாஸ் கூட இருக்கிறதா? செக்கிக்கு அவளுடைய பிடித்தது அப்ரிகாட் ஜாம். அது அற்புதம். மேகி தனது பரப்பை தயாரிக்கும் போது பிராட் அவளது சுவையானவற்றை சிலவற்றை எடுத்துச் செல்ல முயல்கிறார். என்ன? மன்னிக்கவும் பெரியவா, உணவுக்கு வந்தால் மேகி சுலபமாக விட மாட்டாள். பிராட் துக்கமாக தனது சிறிய கிரேப்பை சாக்லேட்டில் மூழ்க வைக்கிறார்.
ஆனால் நாங்கள் மற்றவர்கள் ஃப்ராடின் முகத்தை பார்த்து சிரிக்கிறோம். ஹூம். ஆஹா, நூடெல்லா உடன் டோஸ்ட். இன்னும் யாருக்கெல்லாம் நாக்கு ஊறுது? மேகி 10 அடுக்குகள். மகிழ்ச்சி. பெக்கி மீண்டும் வெற்றியாளர் சிக்கன் டின்னர். பிராட் மிகவும் குறைவாகவே பெறுகிறார். ஓ, நம்மில் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆக பிறக்கவில்லை. ஆனால் இங்கே பிராட் ஒரு வாய்ப்பு பெற முடியாதா? கை ரொட்டி துண்டை கடிக்கிறான். அவனுக்கு அதற்கேற்ற அளவு கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை சாப்பிடு மேகி. இது ருசியாக இருக்கிறது. வாவ், மாகி அலங்கோலமாக இருக்கிறாள் என்று நாங்கள் நினைத்தோம். பெக்கி என்ன செய்கிறாள் பாருங்கள். சாக்லேட் அவளை சர்க்கரை உச்சத்தில் கொண்டு சென்றுள்ளது. வாவ், ஓடுங்க பசங்களா. கொஞ்சம் கூடுதல் மர்மம். ஹே, காய்கறி சாண்ட்விச்கள் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம். சொன்னக்காக ஆரோக்கியமான உணவுக்காக அவங்களோட உற்சாகமா இருக்கணும். எங்க மூவரும் அவர்களின் இறுதி உணவுகளை உண்மையாகவே ரசிக்கிறாங்க. அவங்கள அப்படியே செய்ய வேணும். சுவையா இருக்குது. உண்மையா சொன்னால் அந்த சாண்ட்விச்சில் ஒன்னை எனக்கு வழங்கினால் நான் மறுப்பேன் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு அழகான ஒரு முடிவு. எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் மற்றும் வரவிருக்கும் அனைத்து வீடியோக்களுக்கும் தயாராக இருங்கள். ஆஹா, ஆம். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப்ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ, ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். ஏ, அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்க செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்க செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ். ஓ ஓ, பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்க போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன்.
விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ என்ன? ஓ இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி. ஹாம், யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம்! நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது! அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன்? பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன். நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி வே. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. அப்ப ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம்! நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம்! அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க, இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது. எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன? நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க. ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும், நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன். நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி. ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும்.
வரவேற்கிறேன் என்பரும் நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. மைக் ஏற்கனவே துவங்கி விட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். என்னோட சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா and his Mike இந்த சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டிங் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இனிப்பான ஆறுதல் மைக் அதை இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பட்செக் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பட்ச் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி. மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsi and Charlie Horton, Bachin Powers, Mindling to the Palace were not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி.
Tichila Strefrats. But as distinctly ஒரு பாப்படுத்து இது நான் ஸ்டான் பேக் ஆப்டேன்ஸ் ஒரு மோசமான நகைச்சுவை நல்ல முயற்சி பிறக்குது ஒரு பெரிய தோல்வி அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம் நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம் ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை அல்ல உங்கள யாரும் இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்ல அப்படின்னா நேரம் நன்றி மைக் உண்மையான காலனியை மேசையில் வைக்கல சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார் அது சரியானது அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும் ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும் அது சிறந்த பகுதி மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை மன்னிக்கவும் நண்பா சரி கேளுங்க நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா இது தங்க கட்டி ஆகும் அந்த வகையான புலியோன் அல்லது இது சாதாரண சாக்லேட்கள் இரண்டாவது தான் இதுல சந்தேகம் இல்லை ஒரு பக்கம் இது தங்கமல்ல என்பது வருத்தமா இருக்குது ஆனா மறு பக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது அதனால அது ஒரு நல்ல விஷயம் நிறுத்த 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 அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார் உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும் சரி நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம் அருமை இல்லையா இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை என்னன்னா யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும் கடினமான நிலை செல்ஸ் அத போட்டு பாரு சீக்கிரம் அது உனக்கு பொருந்தலாம் அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே whether the chocolate pump and did a ருசிக்மை சரிதான் அன்னைக்கும் பண்ணி ஒரு கற்பனை கதை அல்ல நான் ஒரு இளவரசன் அல்ல இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன் ஆமாம் நானும் ஒரு இளவரசி அல்ல ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார் வாவ் அது என் நண்பரே ஒரு அரிய பொருள் ஒரு பழைய மாடல் நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா நிச்சயமா சலட்ஸ் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம் இப்படி பண்ணல மைக் இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும் இருந்தாலும் மோசமா இல்ல மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு ஓ ரொமான்டிக் வாவ் இது ரொமான்டிக் பிள்ளையில பெட்டியின் பில்ஃபிங்கர் அதிகமான முடிவடைவோம் அது அழகா இல்லையா இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன் இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா இரண்டு கினி பன்றிகள் உள்ளன ஜெசிகா மற்றும் பென் ஆகியோருக்கு ஒரு ஊளமார்ந்த வரவேற்பு நாங்கள் அனைவரும் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் ஆகவே நுழைவோம் ஒரு முழு தர்பூசணி எனக்கு பிடிச்சது
இல்லது எவ்வளவு பெருமைப்பட்டாலும் பரவாயில்ல ஜஸ்ட். ஆனால் இந்த தட்டில் அதுக்கு குறையாத ஒரு சுவாரஸ்யமானது உள்ளது. நான் இதுவரை குழந்தைதான் என் உணவுடன் விளையாட விரும்புகிறேன். மன்னிக்கவும் அம்மா, என்ன ஒரு அற்புதமான தர்பூசணி, சுவை கொண்ட இனிப்பு. அதை வெட்ட தேவையில்லை. அதிர்ஷ்டசாலினி பெண். ஐயோ, சினிமாவில் எப்போதும் நன்றாகவே வேலை செய்கிறது. ஒரு பெண்ணுக்கு உதவ முடியுமா பெண்? கவலைப்படாதே ஜெசிகா, ஆனால் பின்வாங்கு. நான் ஒரு பிளாக் பெல்ட் பழ நிஞ்சா. பாரு மற்றும் கற்றுக்கொள். கவாபங்கா. ஓ, நல்ல வெட்டுதல் நண்பா. நீ நிஞ்சா டடில்ஸை உணர்த்தினாய் என்று உணர முடிந்தது. அவர்கள் என் ஹீரோக்கள். ஓ, அப்போ திரும்ப வேலைக்கு. என் சிறிய தர்பூசணிகள் என்னை காத்திருக்கின்றன. ஓ, எனக்காகவும். இந்த சுவையானதை நான் கடைசி துண்டு வரை ரசிப்பேன். ஒரு பையன் கொஞ்சம் நான் மெதுவா இருக்கணும். இல்ல முடியாது. பொறுமை எனக்கு ஒருபோதும் பலமா இருந்ததில்லை. பாப்பாவிடம் வா. அலேயோ. My hand is breaking right and it's provoking red column. How will I quite I go sleep rasted than on water print fruity in your solvent. Just for the like shorter wooden series. Near my try and put it on the like but then அழுத்துங்கள். கொஞ்சம் பொறுங்க சார். வெற்றியாளர் முதல்ல போகலாமா? வாழ்த்துக்கள். ஓ பெரியவரே, நீ என்ன பண்ற? என்ன பாப்போம். ஓ, என்ன மன்னிக்கவும், அவை என்ன பெண்? ஓ, என்ன தெரியல. ஆனால் நம்முடைய மூளையை பயன்படுத்தினால் அதுதான் கம்மி மூளைகள் இல்ல. ஓ, அப்போ என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ ஓ மனிதா, அது முடியாது இல்லையா? நான் ஒரு பார்வை விடுவேன். ஆனால் நான் ஒரு ஜாம்பி அல்ல. நான் ஷேர்த்துக்கிறேன் தெரியவில்லை. ஓ நன்றி. இதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், வால்நட் மூளையை போலவே தெரிகிறது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவை மூளை உணவாகவும் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள் பெண். மூளை ஒரு பெரிய வால்நட்டாக மாறுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே பெண், எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. கொஞ்சம் கலந்து பார்க்கலாமா? என்ன சேர்த்து விடுஜஸ், என்ன சேர்த்து விடுஜஸ். இந்த கலை வைக்கிற அப்பசெட் நம்முடைய பெர்சன்டேஜ் இரட்டிப்பு வேகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் பந்தயம் வைக்கிறேன். உன்னை சந்தேகிக்க விரும்பினேன், ஆனால் நீ சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூளை வேகமாக இயங்குவது உணரப்படுகிறது. நான் எப்பொழுதும் புத்திசாலி. நீ பண்ணிட்ட அருமை. நாமும் ஐக்கியூ சோதனை செய்யலாமா? சிறப்பு. முதலில் பெண்கள். நன்றி ஐயா பரமபவானி. அவை உண்மையா? தயவு செய்து அவை மிட்டா என்று சொல்லுங்கள். நீதி அடைய தேவையில்லை ஜெஸ். அந்த பாம்புகள் எங்களை துரத்தி கடிக்காவிட்டால் நாம் போது பாதுகாப்பாக இருக்கலாம். சிறப்பு. இந்த முறை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் இயல்பாகவே தெரிகின்றன. சரி, அப்படி என்றால் அவற்றின் சுவையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முழு பாம்பை சாப்பிடுவேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. அருமை. நான் ஒன்றை முயற்சிக்கலாமா ஜெஸ்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. சரி, ஆனால் உன் உணவு விஷமா இருந்தால் புகார் சொல்லாதே. கவனமா இரு பெண், இல்லைனில் நான் உன்னை கடிக்கலாம். ஆம், தவறு. சிறிய மிஸ் வைபர், கடிப்பது நான். எதை பார்த்தோம்? கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தீங்க? அது உண்மையான பாம்பை போல தெரிந்தால் முழு நிகழ்ச்சியும் இயற்கைக்கு ஓசோ நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஊர்வனங்களை எடுத்துக்கொள். என்னோட விளையாடக்கூடாது. பெண், என் பாம்புகள் கம்மி பாம்புகள் என்றால் ஓ இல்ல. ஓ வாவ், தெளிவாக இனி யாரும் கிண்டல் செய்யவில்லை. சரி, எனக்கு வேறு வழி இல்லை ஜெஸ். ஒன்றை முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை படிச்சேன். இவை எங்காவது ஒரு சுவையான உணவாக இருக்கலாம். அல்லது நான் டிமோன் மற்றும் பும்பாவை பற்றி நினைக்கிறேனா? நானோ ஒரு கோழை இல்லை, ஆனால் நான் பயப்படுகிறேன். ஓ, இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் உண்மையில் ஒரு உயிருடன் நெளிவதையும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையான புழுவை சாப்பிடுகிறேனா? அருமை. வாருங்கள், நீங்களும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஜெஸ்? ஈரால் மாதிரி சுவைக்கிறது. நீங்கள் அதை மெக்டொனால்ட்ஸ் சீஸ்பர்கர் போல சுவைக்கிறது என்றாலும் நான் அதை முயற்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடித்தபடி செய்யுங்கள். நான் இன்னும் சில சாப்பிட நினைக்கிறேன். தயவு செய்து அந்த பயங்கரமானவற்றை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். ஆமாம், அதை நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை மூடி இதை எனக்காக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓ இல்லை பெண், யாராவது இங்கே உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை அழைக்கவும். அடுத்த சுத்துக்கு செல்லலாமா? தயவு செய்து. கோக். ஆமாம், அது எனக்கு பிடிச்சது. உன் பிடித்த பானத்தின் இனிப்பு பதிப்பு பற்றி உனக்கு என்ன உணர்வு? நன்றாக இருக்கிறது. ஒன்று நல்ல நண்பன். பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வாயா? 1,00,00,000 ஆண்டுகளிலும் இல்லை. ஏய் நண்பா, தட்டுகள் எங்கு விழுகின்றனவோ அங்கேயே விழும். நான் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓ சரி, அப்போ கஞ்சத்தனம் காட்டுவம்மணி. இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். எச்சரிக்கை, புயல் கண்காணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பாக இருங்கள்.
அது நிலத்தில் அடியெடுத்து வைக்கும் முன் அந்த லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தான்களை கிளிக் செய்யுங்கள். ஓ, கதவுகளை உறுதியாக பூட்டுங்கள். ஓ இல்லை, ஒரு பண்டைய எரிமலை எழுந்து விட்டது மற்றும் ஏழை ஜெசிகா தன்னை பேரழிவின் மையத்தில் கண்டுகொண்டாள். பேரழிவின் மையத்தில் நீ என் கோக் குடித்து விட்டதால் நான் உன்னுடையதை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். நியாயம் நியாயம்தான். நம்ம நீண்ட நேரம் பண்ணா அது மேலும் சுவாரஸ்யமாயிடுது. நீ எனக்கு சொல்ற உன் பிளேட்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன என்னோட பிளேட்ல என்ன இருக்குதுங்கிறதுல பயம் முடிச்சுக்குது. இந்த பையன் எனக்கு கம்மிஸ் இருக்கிறதுல நான் வண்ணமயமான மிட்டாயங்களின் சாய்ந்த கோபுரம் உருவாக்க நினைக்கிறேன். நல்லா இருக்காது. நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் நினைக்க முடியல. முதலில் புழுக்கள் இருந்தன, இப்படி இதுவா? இல்ல இல்ல இல்ல, ஒரு மில்லியன் முறை இல்ல. பெண், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இதையெல்லாம் தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் இல்லையா? நண்பருக்கு உதவ தயாராக இல்லாவிட்டால் நான் இரவில் எப்படி தூங்க முடியும்? எவ்வளவு கூடைகள்! ஓ வாவ்! ஓ, நான் இதை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய் ஜெஸ். ஆம், இப்போது உனக்கு இன்னும் 12 அல்லது அதற்கு மேல் சாப்பிட வேண்டியுள்ளது. ஓ வாவ், மிகவும் அழகான சிறிய காந்தி காண்டிகள். ஓ வாவ், இத பார்த்ததே இல்லை. நான் நிச்சயமா நினைக்கிறேன் அதே உணவு எனது வழியில் வருகிறது, ஆனால் நிறமில்லாத வகையில். நான் உன்னிடம் இருந்தால் ஜெஸ் கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் காளான் உங்களை எதிர்பாராத விதங்களில் ஆச்சரியப்படுத்தலாம். ஆம், அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். எனது சுவையான உணவுகள் எனக்காக மட்டுமே. ஏய், காந்து காளான் இருக்குமானால் அதனால எங்காவது ஒரு முழு கம்மி காடு இருக்குதான்னு நினைக்கிறையா? அதை பார்க்க விரும்புகிறேன். இருந்தால் மட்டுமே. உன்னுடையவர் கண்டிப்பாக எங்கோ ஒரு தொழிற்சாலையில வளர்க்கப்பட்டவை. நான் தான் குண்டு உணவு சாப்பிடுகிறேன். நல்லது. ஓப்ஸ், பொது சேவை அறிவிப்பு. ஜெசிகா இப்போது மற்றொரு பரிமாணத்திற்குள் நுழைந்து விட்டார். 4வது விண்மீன் மண்டலம், எங்கும் இல்லாத ஒரு படி. இதை நிறுத்த நேரமா? முடியாது நண்பா, சவால் முடியும் வரை நாங்கள் செல்வோம். ஓ மை காட். ஹே, அதுல ஒன்று கன்சிமிட்டினால் நான் இங்க இருந்து போயிடுவேன். பிரைவேட் ஜெசிகா அறிக்கை. ஐயோ, மேற்கு முனையில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஜெனரல். அப்படியானால் கண்கள், அவற்றின் தன்மையை பார்ப்போம். மிகவும் மோசமாக இல்லை. வா பென், அவை கடிக்காது. உண்மையா? நானும் அதே போல சொல்ல முடியாது. நாங்கள் முடித்து விட்டோம். என்ன சொல்கிறாய்? இப்போது நாங்கள் இருவரும் மனித மாமிசம் உண்பவர்களா? கேளுங்க, நாம் கூடவே கண்கள் நிறைந்த ஒரு முழு விருந்து அமைக்கலாமே. சரி, என்ன அற்புதமான யோசனை. ஆமா, நம்ம சில கம்மி விரல்களையும் மிட்டாய் காதுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். மூக்குகளை மறக்காதீர்கள். நல்லது, அவற்றை நாங்கள் மனம் பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொன்னிறமான பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை எப்படி விரும்புகிறாய் பெண்? வாவ், நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் ஜெஸ். ஆனால் அவை கம்மி மற்றும் சர்க்கரையில் மூழ்கி இருந்தால் மட்டுமே, உப்பில் அல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா. இதுதான் நான் பேசுறேன். உங்கள் என்ஜின்களை தொடங்குங்கள். அனைவரும் செல்லுங்கள். அடப்பாவி, இவைகள் கனவுகள் உருவாகும் பொருட்கள். எனது உணவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆம், உப்பா இருக்குது. நீங்கள் என்ன குறை சொல்றீங்க? ஓ புரியுது, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை உள்ளதை விரும்புகிறீர்கள். நான் சீக்கிரம் கூப்பிட போறேன். என் மிட்டாய் எங்கே? அற்புதம். உன் அழுகை நிறுத்து ஸ்ரீ குழந்தையே. ஒரு விருப்பத்தை கேள், அது உண்மையாகும். அப்படியே. பென், நன்றி, நீ என் காண்டி ஹீரோ. ஆம், உனக்கு உன் சொந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீர்வீழ்ச்சி வேண்டுமா? என் மனதை படித்தது போல இருக்கிறது ஜெஸ். சரியானது. இப்போது அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல. வாவ், நாங்கள் எங்கு வந்து விட்டோம்? உண்மையான உணவு எதிராக சாக்லேட் உணவு. ஓ, எனக்கு ஒரு தர்பூசணி கிடைச்சது. எனக்கும் ஒரு தர்பூசணி இருக்கிறது. அவற்றில் ஒன்று சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் என் தர்பூசணியை வெட்டுகிறேன். வாவ், எனக்கு உண்மையானது கிடைத்தது. சரியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு மீதிய தேவையில்லை. ஏய், கவனமாக இரு. தர்பூசணி மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் முடித்து விட்டேன். அங்கே என்ன இருக்கிறது பாரு. வா. ஆணி, ஆணி, நிறுத்து. ஓ இல்லை, கவனமாக இரு. விதைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஓ நிறுத்து ஆணி.
நான் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மன்னிக்கவும். ஓ, அவை முடிந்து கொண்டிருக்கின்றன. ஓ, நீ என் தர்பூசணிய குத்தி உடைச்சிட்ட. பாரு, எனக்கு உள்ள ஆண்டம்ஸ் காண்டி இருக்குது. அது நல்லது. ஏய், கைகளை மேலே தூக்கு. அது என் தர்பூசணி. பேராசப்படாதே. இல்லை, முடியாது. அது எங்கே? முடியாது. பெண்கள் தர்பூசணியை மிகவும் உயரமாக எறிந்தார்கள். ஆம், அது பூமியை 100 முறை சுற்றி வந்தது. முடியாது. என் தர்பூசணி உடைந்து விட்டது. இனிப்புகள் எல்லா இடத்திலும் உள்ளன, ஆனால் நான் அவற்றை எப்படியும் சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. அண்ணி, நீதான் முந்தைய முறை முதல் நபர். வாவ், KFC சிக்கன். ஆமாம், நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். நன்றாக மணக்கிறது. இதிலிருந்து தொடங்கலாம். எனக்கு இது பிடிக்கும். நிறுத்து. இது சாக்லேட்டாக இருக்கிறது. கவனமாக இரு. மக்களிடம் பொருட்களை எறிவதை நிறுத்து. சரி, நான் இப்போது அதை முயற்சிக்கப் போகிறேன். மற்றும் நான் பழிவாங்கி அதை என் நண்பரிடம் எறிவேன். ஆஹா, என்னை தாக்கவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், நீ பைத்தியமா? மன்னிக்கவும். இல்லை, நான் உன்னை எளிதில் மன்னிக்க மாட்டேன். KFC கோழி கால்களால் தாக்குதலை அறிவிக்கிறேன். இதோ. ஏய், நீ என்ன செய்கிற? நானும் அதை செய்ய முடியும். உன் சவாலை ஏற்கிறேன். அதை பிடி. நீ ஒரு தோல்வியாளர், கிறிஸ். ஏய், இங்கே யார் தோல்வியாளர்? ஓ, என் பக்கெட். இல்ல, அது உடைந்து விட்டது. காத்திரு, அது காகிதத்தால் செய்யப்படவில்லை. அது ஒரு சாக்லேட் பக்கெட். அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ்! ஓ, இல்ல, எனக்கு டைனமைட் இருக்கிறது. நாங்கள் வெடிக்க போகிறோம். அண்ணி, உதவவும். இந்த பிரச்சனையை தீர்க்கவும். ஒரு நிமிடம். ஆனால் இது வேலை செய்யவில்லை. ஒருவேளை எனக்கு ஒரு சாக்லேட் இருக்கலாம். ஓ, ஆம், எனக்கு நிச்சயமாக சாக்லேட் டைனமைட் இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. ஓ, ஒரு நிமிடம். அது மிகவும் பெரியது. டைமரும் சாக்லேட்டால் ஆனது. காத்திரு, அது கேட்கிறியா? அது எங்கிருந்து வருகிறது? ஓ, இல்ல, உன்னிட சாக்லேட் ஒன்று இருந்தால் எனக்கு நிச்சயமாக உண்மையான ஒன்று உள்ளது. இல்லை, நாம என்ன செய்ய போறோம், கிறிஸ்? ஓ, நிச்சயமாக வெடிக்க போகிறோம். நண்பா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள். ஆம், அது உதவாது இல்லையா? அது ஒரு நல்ல யோசனை இருக்கலாம் இல்லையா? ஓ, இல்ல, நான் மறந்து விட்டேன். கத்தரிக்கோலால் கம்பிகளை வெட்ட முயற்சிக்கிறேன். நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அது ஒரு குளிர் யோசனை. ஓ, இதுவா? ஓ, இல்லை, நான் எல்லாவற்றையும் எரித்து விட்டேன். ஓ, காத்திரு. ஆமாம், அது ஒரு மோசமான யோசனை. அது என் நாற்காலியின் கீழே வெடித்தது. நான் வானத்தில் பறந்தேன். காத்திரு, குளிர். அப்பா, அது குளிர் இல்லை. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, கிறிஸ், நீ வேகமாக இருக்கிறாய். அங்கு பல பறவைகள் இருந்தன, ஆனால் எனக்கு அது பிடித்தது. ஏன் இது இவ்வளவு மோசமாக மணக்கிறது? ஓ, இல்லை, எனக்கு மலம் மற்றும் கழிப்பறை காகிதம் இருக்கிறது. என்ன ஒரு கனவு. அது கொடூரமானது. அதை அகற்றுங்கள். நான் அழுக்காக ஆக விரும்பவில்லை. ஓ, இல்லை. சரி, இப்போது நாங்கள் சுவாசிக்கலாம். நீ மிகவும் நகைச்சுவையானவள். காத்திரு, எனக்கும் அதே விஷயம் இருக்கிறது. ஆனால் அது துர்நாற்றம் இல்லை. அதாவது அது சாக்லேட்டில் இருந்து வந்தது. வாவ், என் டாய்லெட் பேப்பரும் பெரியதுதானே? உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பமா? முடியாது, நான் அதை எனக்கே சாப்பிடுவேன். அச்சச்சோ, என் சிறிய நண்பரை பயமுறுத்துவோம். நான் ஒரு மம்மியாக நடிக்கப் போகிறேன். இது வேடிக்கையாக இருக்கும். முடிஞ்சது. என் உணவுக்கு செல்வோம். வாவ், ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, இல்லை,
நான் அண்ணி இல்லை, நான் ஒரு தீய மம்மி. எனக்கு நல்லவற்றை கொடு. அவள் மயங்கி விழுந்தாள், ஆனால் அப்படி செய்வது இன்னும் எளிது. நான் முதலில் இருப்பேன். முதல் உதவி பெட்டி. எனக்கு அது ஏன் தேவை? எனக்கு தெரியவில்லை. பார்க்கலாம். வாவ், இங்கு பல மாத்திரைகள் மற்றும் கருவிகள் உள்ளன. நீ யோசிக்கும் போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, இது கண்டிப்பாக சாக்லேட் ஒன்று. இங்கே ஒரு வெப்பமானி. உண்மையானது போல தெரிகிறது. இது நிச்சயமாக உண்மையானது அல்ல. இது என்ன? வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. நிச்சயமாக உன் அதிர்ஷ்டமில்லை கிரேஸ். எனக்கு பாண்டேட்ஸ் கூட இருக்கின்றன. வாவ், அவை சாப்பிடக்கூடியவையாக இருக்கின்றன. உண்மையா? என்னை பற்றி என்ன? ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. வாவ், ஒரு ஸ்டெதஸ்கோப். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், நீ உண்மையில் முழுவதையும் சாப்பிட்டு விட்டாய். நிச்சயமாக செய்தேன். வழக்கிற்கே செல்வோம். ருசியானது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன? இது மிகவும் நல்லது. இதற்கு முன் இவ்வளவு சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்ல. ஓ, என் வயிறு வலிக்கிறது. இது நிச்சயமாக ஒரு நட்பான அளவு சாக்லேட். ஆனால் எனக்கு மாத்திரைகள் இருக்கின்றன. ஓ, இதுவும் சாக்லேட் மாதிரி தான். உஃபோ, என்ன நடக்குது? என் உடல் முழுவதும் காண்டி இருக்கிறது. ஓ, என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் இப்போது ஒரு டாக்டர். உன் வெப்பநிலையை சரிபார்க்கிறேன். உன்னை கேட்கிறேன். ஆமாம், அது அப்படியே சிறப்பாக தெரியவில்லை. பார்ப்போம். ஆஹா, எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. உங்களுக்கு ஒரு மாத்திரை தேவை, ஆனால் இந்த முறை உண்மையானது. இப்போது அடுத்ததுக்கு செல்லலாம். உங்கள் காந்திக்கு சிறப்பு கிரீம் மற்றும் ஒரு பாண்டேட். இது போல. அப்படியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கீங்க. அருமை. ஓ, யாரு முதலில் இருக்க போறாங்கன்னு கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. அது நான் தான். வாவ், எனக்கு ரோல்ஸ் இருக்கு, சாக்லேட் ரோல்ஸ். மேலும் எனக்கு உண்மையான ரோல்ஸ் இருக்கு. அவையும் சுவையாக இருக்கு. இத முயற்சி பண்ணலாம். நான் என் சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்தி அதை சோயா சாஸில் மூழ்க விடுகிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவற்றை காற்றில் எறிந்து என் வாயில பிடிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதை நீ பார்த்தாயா? எனக்கு பிடித்தது. நன்றாக இருந்தது. ஆனால் இது என் முறை. நான் இதற்கு முன் சாக்லேட் ரோல்களை முயற்சித்ததில்லை. வாவ், அவை மிகவும் சுவையாக உள்ளன. நன்றாக இருக்கிறது. காத்திருங்கள், எனக்கு சாக்லேட் குச்சிகளும் உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். உண்மையா? நானும் அவற்றை சாப்பிடுவேன். ஓ, அவை மரத்தால் ஆனவை. இப்போது நான் என் ரோல்களை சாஸோட சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு சாக்லேட் ஒன்று உள்ளது. நன்றாக இருக்கிறது. மீதியை நான் குடிக்கிறேன். சாக்லேட் சாஸ் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், இதன் பேக்கேஜிங்கும் சாப்பிடக்கூடியது. ஓ மை காஷ், எனக்கு சாக்லேட் வாசவி கூட இருக்கிறது. இது நுடெல்லா போல தெரிகிறது. போடும் சாக்லேட்டால் ஆனதா? கண்டிப்பாக தான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இதையும் முயற்சிக்கிறேன். எனக்கு வாசபி இருக்கிறது. ஓ இல்லை, வாசபி மிகவும் காரமாக இருக்கிறது. வாருங்கள், நான் முதலில் இருக்க போகிறேன். வூஹூ, உண்மையான ஹாட் டாக்ஸ். நீங்களும் விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். சரி. ஓ, கேட்சப். ஓ இல்லை, அது என் முகத்தில் நேராக இருக்கிறது. ஓ, நன்றி நாப்கின். அன்னி, நான் இப்போது சுத்தமாக இருக்கிறேன். நாம் தொடரலாம். கெட்சப் பிழிந்து எடுக்கிறேன்.
நன்றாக இருக்கிறது. இதை முயற்சிக்கிறேன். வாவ், எல்லாமே மிகவும் நல்லது. உலகின் சிறந்த உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனது பிடித்த ஹாட் டாக்ஸ். நான் இப்போது உங்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹன்னி அதேன்ஃபா. ஓ, நீ ரவி சொல்ற. எனக்கு சாக்லேட் ஹாட் டாக்ஸ் இருக்குது. நான் சாக்லேட் ஹாட் டாக்ஸ் நேம்பி சாப்பிடல. இதோ என் சாக்லேட் சிரப். ஒரு கடி எடுக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. இன்னொரு ஒன்றை சாப்பிட விரும்புகிறேன். மேலே சில சாக்லேட் சிரப் ஊற்றுவோம். மீண்டும் ஒரு கடி எடுக்கிறேன். ருசியாக இருக்கிறது. பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? குளிர் இல்லையா? என்ன, நீ அதை முழுவதும் விழுங்கி விட்டாயா? நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய் அண்ணி. நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல் இது பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை. அதுதான் வேண்டாம். ஒன்றியான ஒன்றில் பனா இது சாக்லேட் காட்டஸ் விளாட்ஃபிங்கது கூர்மையானதால இது வரையும் ருசியான கூல். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது கொடுத்துட்டேன். என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல, அது உண்மையானது. ஜேன், உன் அதிர்ஷ்டம் இல்ல. அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா, நான் ஒரு மகான் கலசலியாளன். இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும். ஆனால் எந்த பக்கத்துல இருந்து என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. கவனமாக இரு கியா கேன். இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது. இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மற்றும் ஒரு வருத்தமான விஷயம். ஏழை ஜேன், என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது. பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது. நானும் பூமியை சாப்பிட முடியும். சூப்பர், அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது. என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல. சரி, முயற்சி செய்யலாம். இது உண்மையான மண்ணாக இருக்கிறது. கோரமாக இருக்கிறது. ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா? அது கூட சாப்பிடக்கூடியதா? ஓ ஆமாம், சூப்பர். இது மேஷ்மெல்லோ ருசியாக இருக்கிறது. என்ன, பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க. உண்ணக்கூடியது. என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும். என் பல் எது? அது உண்மை. இதுதான் வருத்தம். ஓ, அது ஒரு திரவுங்கள். என்ன? ஓ, நேருதிகள் சூடாக இருக்கிறது. ஆச்சரியமாக. குறைந்த 2. நான் முதலாக இல்லை. நீ தொடங்கு ஜேன். வாருங்கள், நம்புறேன். உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு. என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது. சரி, முயற்சி செய்வோம். கிட்டிட்டதே. சாக்லேட் தான். இது ரொம்ப ருசியா இருக்கின்றது. ருசியாக இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது. ஓ இல்லை, அமோதாசியா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து வைத்தேன். ஒன் டர்ன். பாட் ஃபீபி. நான் இல்ல, நீயே செய்யணும். பாட்டி தொடங்கு. சரி. ஓ, மகிழ்ச்சி. இது பயமாக இருக்கிறது. ஓ, அது வென்சைஃப்ரில. ஓ, நான் பயந்தேன். இது குறைந்தது. நான் ஏன் பயந்தேன்? மன்னிக்கவும் ஜெயின். நான் முடிச்சிட்டேன். ஓ இல்ல, ஏன் வாய்? மனிதர், நான் தீ. என் தலையில கீச்சிடு. இது காரமா?
அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும். ஓ வாருங்கள், அதை குடிங்க, இது உங்களுக்கு உதவும். நன்றி. ஓ இல்ல, இது காரமா இருக்குது. நீ ஏன் இப்படி சொன்ன? போய் வா பிபி. நான் அவனை எழுந்திருக்க விட. இல்ல, நிறுத்துங்க தயவு செய்து. நிலக்கரி, காகிதம், கத்தி விளையாடலாம். சரி, எப்படியும் நான் வென்றேன். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன். இது ரொம்ப அழகா உள்ளது. அனுமதிக்கவும். முயற மானனாம் ருசியாக இருக்கிறது. இது சாக்லேட். அப்படித்தான், மிக நல்லது. வா, எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது. நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா? பாருங்கள். அது வேலை செய்யவில்லை. அது ஒரு நகைச்சுவை. ஆஹா, அருமை. என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே. ஓ, இது நன்றாக இருக்கின்றது. இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு அது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஹே, நிறுத்து போதும் பிபி. ஹையோ, மெச்சிடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும். இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது. சுவையாக இருக்கிறது. ஷேன், இந்த சுவைமதியில் உன்னை அழைக்கவில்லை. சரியா? அடச்சே, இதோ உனக்காக தோழி. ஏசிபி, இத வாங்க. அவுஃபார் ஃப்ரிட்ஜால் நான் ஒரு மில்க் ஷேக் ஃப்ரீட் முடியும். அது மேல் சாவையா இருக்கு ராஜா. அது என்ன? என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன்? இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. நன்றாக தேவை போல. ஹா, நான் அதை செய்ய தெரியும். பாரு. நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. சரி, மீண்டும் முயற்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்க? என்ன நடக்கிறது? ஈபி. சரி சரி, நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன். ஓ, அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது. ஆமாம், புரிந்ததா? ஓ, சுவையாக உள்ளது. அது என்ன? நாம் வேலை செய்கிறோம். குழந்தை பூச்சி, நான் அவளை உதவ வேண்டும். இதோ உனக்கு. ஜேன். ஓ, பரவாயில்லை. நண்பர்கள் செய்வது இதுதான். நான் தொடங்கலாமா? வா, அது தங்கம் நல்லது. ஆஹா, எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை. நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன். அந்த சாக்லேட் சாக்லேட் ருசியானது. நான் சுவைக்கிறேன். அது வந்து அருமை. ஆஹா, அது நானும் போல இருக்கிறது. சரி, என்னுடைய நான் சுவைக்கிறேன். என் பற்கள் சுவை ரொம்ப நல்லது. சுவையாக இருக்கிறது. ஐயோ, ஜேன், தயவு செய்து. இல்லை. எப்படி? ஓ, என்ன மனம் உடைச்சு. சரி. உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா? இதை சொல்லியதுக்கு நன்றி. யம் யம்.
தங்க கட்டி. இதையுடன் என்ன செய்ய வேண்டும்? இது அழகு, நிச்சயமாக. ஆனால் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா? நான் ஓஹோ 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 ஒரு நிமிஷம், இதோ உங்க ஏ சரி, பார்க்கலாம். என்ன ஒரு அழகு. இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான. அருமை. அது என்ன? முத்தமிட முடியுமா? ஓ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தின்ன மறுக்க முடியவில்லை. சுவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். ஏமாற்றாதீர்கள், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன். ஓ அசம்பாவிதம். நன்றி. பண்டிகை நடத்துவோம் வாங்க. இதுக்கு என்ன வாசனை? எனக்கு தெரியாது, அது எனக்கு இருக்கு. இந்த மனம் ஏன் என்ன? ஓ இல்ல, இது கெட்டு போன மீன். என்ன கொடுமை. நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா? விக்கல். உங்களுக்கோ என்ன? சரி, நான் மீனும் இருக்கிறது, ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை. சரி, இது நல்லா மணக்குது. இது சாக்லேட்னு நினைக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இனிமையானது. மீனை சாப்பிட்டு பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. சரி, பரவாயில்லை. ஆமா, இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன். உனக்கு மீன் இருக்கு. வாங்க சாப்பிடு. ஏன் எனக்கு நினைவூட்டினாய்? இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் மறக்க முடியாது. இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பம் இல்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் ஆழ்ந்தால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, மொழியுடன் கவனமாக இரு. மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன். ஒரு நொடியில் தருவார். ஆனால் ஜெசிகா கீரா நினைத்ததை விட அதிக முடி கொண்டுள்ளார். மற்றபடி நேரம் கடக்கிறது. ஆனால் அது நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையா? இங்கே யாரும் அவசரப்படுவதில்லை. போல இருக்கிறது. ஜெசிகா தனது தோழி உதவும் போது விழித்திருப்பதற்கான சோதனைக்கு தயாராக இல்லை. இது கீராவுக்கு சிறிய ஒரு கிண்டலுக்கு சரியான சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. கடைசி தொடுதல்களை முடிக்கிறேன். இது என்ன வித்தியாசமான வாசனை? ஓ இல்ல, என் முடி எரிகிறது. என் முடி, நீ உடனே இங்கே வா. ஏய், அவை உண்மையில் நன்றாக வந்துள்ளன. ரேசல் தனது சமீபத்திய குழப்பத்திற்கு பிறகு பெண்ணிடம் பழிவாங்க முயற்சிக்கிறார் மற்றும் ஒரு பார் மங்கையரின் உள்ளாடையை வைத்து அவரை சிக்க வைக்க முடிவு செய்துள்ளார். எங்கள் ஹீரோ எதையும் சந்தேகிக்கவில்லை மற்றும் குற்றச்சாட்டான ஜாக்கெட்டுடன் வேலைக்கு தயாராகிறார். பேன், உன்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதை இல்லை. பேன், இன்னும் குழப்பமாக இருக்க முடியாது. யாராவது காயமடையும் வரை எல்லாம் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். எனவே கவனமாக இருங்கள் பெண்களே. அதிகமாக செல்லாதீர்கள். சோய்க்கு நிறைய நேரம் இருக்கிறது. அவள் கீராவை துன்புறுத்த முடிவு செய்தாள். ஹாரர் ஸ்டைல். விளக்குகளுக்கு என்னாச்சு? எரியுதா? அணைஞ்சிருச்சா? ரொம்ப பயங்கரமா இருக்கு. சென்று சரி பார்ப்பது நல்லது. ஓப்ஸ், கீரா தந்திரத்தை மிகவும் விரைவாக வெளிப்படுத்திவிட்டாள். அடுத்த முறை உனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும் சோயி.
குளிர்சாதன பெட்டியை திறந்தேன். அங்கே ஒரு அதிர்ச்சி. உண்மையில் நான் ஒரு கோகோ கோலாவை மட்டுமே விரும்பினேன். மேலும் உன் திடீர் கிண்டலுக்கு நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். ஆனால் போகாமல் அங்கேயே சிரித்துக் கொண்டே இரு. ஏனெனில் என் செல்லமே, நீ அங்கேயே என்றென்றும் இருப்பாய். ஒரு நாயை எடுத்து கவனமாக முனையில் வெட்டுக்களை செய்யுங்கள். ஒரு சிறிய செவ்வகத்தை உருவாக்குங்கள் மற்றும் பின்புறத்திலும் சில வெட்டுக்களை செய்யுங்கள். எதை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சரி, நீங்கள் அந்த சிறிய செவ்வகத்தில் ஒரு போலி நகமோட்டினால் எல்லாம் தெளிவாகிறது. நிஜமாக தோன்றுகிறதா? ஒரு நல்ல வெட்டுக்களை செய்து அதை கேட்சப்பால் மூடுங்கள். இந்த கிண்டல் முழுமையாக எதிர்பாராத நேரத்தில் சரியான தருணத்தில் தேவைப்படுகிறது. திடீரென மின்னல் போல நம்புங்கள், அனைவரும் நீளமாக தரையில் விழுவார்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் தூங்கிவிட்டால் அதனால் நீங்கள் எரிச்சல் அடையுகிறீர்களா? பழி வாங்குங்கள். சுவையானதும் ஒட்டிக்கொள்ளக்கூடியதுமான ஏதாவது நமக்கு தேவை. மிக வேகமாகவும் அமைதியாகவும் அதை அவரது கையில் தடவுங்கள். காட்சி நிகழ்ச்சிக்கு தயாராக உள்ளது. அந்த தொந்தரவு கொசுவை அழிக்க முயற்சித்தது உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்கவில்லை. ஆனால் நீ என்ன அழித்தாய்? காத்திரு, உன் முகத்தில் என்ன இருக்கிறது? குழப்பமா? நம்புகிறேன். பரிசுகளை பரிமாறுவது ஒரு பழமையான மற்றும் மதிக்கத்தக்க பாரம்பரியம். மைக் உற்சாகமாக இருக்கிறார். இப்போது அவர் பரிசு கொடுக்க தனது முறை. அனைவரும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் மைக் ஒரு தவறான பெட்டியை தேர்ந்தெடுத்ததை கீரா புரிந்து கொள்ளவில்லை. இது அடுத்த நிகழ்வுகளை குழப்பமாக்கும். ஓ, அது நனைந்த பூனை போல கோபமாக இருக்கிறாள். கவனம், சில கிண்டல்கள் திரும்பி தாக்கும் விளைவுகளை ஏற்படுத்தலாம். யக். ஒரு சிறிய அறிவுரை. நீங்கள் ஒரு ஃப்ரூட்டிக்கு மிகவும் ஆசைப்படும் போது ஆனால் யாரோ பகிர்ந்து கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள், அறையை விட்டு வெளியேறி அவர்களை அழைக்கவும். செல்சியாவோட பேசுறேன்னா மலர் விநியோகம். நான் கதவுக்கு வெளியே காத்திருக்கிறேன். 101 ரோஜாக்கள், தயவு செய்து விரைவாக வாருங்கள், இது கனமாக இருக்கிறது. மற்றவர்கள் இல்லாத போது தொலைபேசியில் சிறந்த நடிப்புக்கான உங்கள் பரிசை கோரலாம். அது வெற்றியின் சுவை. ஆனால் தவறு செய்த பிறகு மறைந்து விடுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்கள் பலியாடானவர் நீண்ட நேரம் ஏமாற மாட்டார் மற்றும் உங்கள் குற்றவாளி திட்டத்திற்காக உங்களை தண்டிக்கவும் முடியும். அது மதிப்பிற்குரியதா பெண்? எனக்கு தோன்றுகிறது ஆம். ஏய், களைத்த கண்கள். நீ நேற்று இரவு போதுமான தூக்கம் பெறவில்லையா? ரேசல் தூங்குவதற்கு பதிலாக முழு இரவும் கொண்டாட்டம் செய்தது போல தெரிகிறது. அல்லது நீ கணினியில் முழு நேரமும் இருந்தாயா? எப்படியோ ரேச்சல் வேலைக்கு இடையில் தூங்கக்கூடாது என்பதை மறந்துவிட்டாள். முதலில் அதை செய்யாதே. இரண்டாவது, செய்தால் யாருக்கும் தெரியாமல் செய். ஒரு சக ஊழியர் உன்னை தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டால் உன்னை எழுப்ப ஒரு சிறிய அதிர்ச்சி கொடுக்க தகுதியானவர் என்று நினைப்பார். கணினியில் ஒரு சிறிய மாற்றம் ரேசலை இன்றிரவும் விழித்திருக்க வைக்கும். அதே சமயம் முழு அலுவலகமும் மணி நேரம் சிரித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கிண்டல் காற்றில் இருக்கும்போது எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை. உன் படுக்கையில் தூங்குவதும் உன்னை காப்பாற்றாது. உன் அறை தோழி காலை நேரத்தை மேலும் சுவாரஸ்யமாக்க முடிவு செய்தால் நமது கிண்டலுக்காக மிகவும் பொருத்தமற்ற இடத்தில் சிவப்பு வண்ணத்தை பயன்படுத்துவோம். குளியலறையை சிவப்பாக பூசி பின்னர் பற்பசையில் சிவப்பு உணவு நிறத்தை சேர்க்கவும். கேக் மீது மிளகாய் போல ரேசலை வரவேற்க இந்த அழகான புன்னகை இருக்கும். அவள் தன்னை மாசுபடுத்திய அனைத்து வண்ணத்தையும் நிறமூட்டலையும் அகற்ற முயற்சிக்கும் போது எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது.
30 முடிந்தது. 31 செய்யுங்கள். கையொப்பத்தில் அல்லது வீட்டின் அனைத்து கோப்பைகளிலும் நீல வண்ணத்தை வையுங்கள், உங்களுக்கு ஊக்கமளிக்கும் இடங்களில். எஞ்சியுள்ளது எது என்றால் நமது பலியாடை அவள் காலை வழக்கத்தை தொடர அவளை எழுந்து வர காத்திருப்பது மட்டுமே, முழு நேரமும் சிரித்துக்கொண்டே. முதல் கண்ணி வெற்றியடைந்தது. அவள் இப்போதுதான் விழிக்கிறாள். அவள் எதிர்கொள்ளப் போகும் விஷயத்தை பற்றி அவளுக்கு எந்த கருத்தும் இல்லை. இரண்டாவது கண்ணியிலும் விழுந்து விட்டார். வாவ், அருவருப்பாக இருக்கிறது. நல்லதொரு காமெடியை ரேசல் மதிக்க தெரிந்தவர், மேலும் சமீபத்திய அதிர்ச்சிகளையும் மனமு வந்து ஏற்றுக்கொள்கிறார். நல்ல காமெடி மற்றும் நல்ல அணுகுமுறை. கண்மணி, இன்னொரு கோகா எடுத்து வருவாயா? அதை திறக்க மறந்து விட்டாய். ஒரு கண்ணச்சி இருந்தால் நல்லா இருக்கும். நன்றி, நீ என்னை கவனித்துக் கொள்கிறாய். எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வா. நான் விளையாட்டின் நடுவில் இருக்கிறேன். ஒரு வினாடி கூட கவனம் சிதற முடியாது. என்னை ஊட்டுங்கள். சரி, நாங்கள் மிகவும் தாண்டிவிட்டோம். இதை கசக்குங்கள் என் அன்பே. நீங்கள் விரும்பியதை கவனமாக இருங்கள். நீங்கள் சாப்பிட விரும்பினீர்கள். ஜெஸ்ஸி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, ஆனால் அவர் இனி எதுவும் கேட்க மாட்டார் என்று நினைக்கிறேன்.